இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் வேங்கை வனம் பகுதி 5. காலையில் இருந்து எவ்வளவோ எழ முயன்றும் பாண்டியகுமாரி திருமேனியின் தரிசனம் கிடைக்காமல் அலைமோதினான் ஒற்றன் பசுபதி. அவனை தன் சாணக்கியோதயத்தில் கண்ட ராஜதந்திரத்தின் அர்த்தசாஸ்திர அம்பாக ஏவி இருந்தாள் தியாகவல்லி. விளக்குகளை தரிசனம் செய்யும் பொழுது இராப்பொழுது வந்த பிறகு திருமேனியின் தரிசனம் கிடைத்தது. வணங்கிய பசுபதியின் கண்கள் வாய்த்திருந்த அவனது பற்களில் சொற்களாய் இமைத்தன. நாவில் அடக்கம் அந்த அளவிற்கு. வேங்கைவனத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை தியாகவல்லி கொடுத்து அனுப்பியது போல தொட்டு தொட்டு கூறி அவன் கிளிப்பிள்ளையாக ஆகினான். மற்றபடி வேங்கை மார்படை பற்றி திருமேனியும் கேட்கவில்லை, அவனும் எதுவும் பேசவில்லை. கேட்க என்ன இருக்கிறது? அவளை பொறுத்தமட்டில் அது ஒரு முடிந்துவிட்ட கதை. ஆனால் எதற்காக தியாகவல்லியை சிறைப்படுத்த முயல வேண்டும்? காளிங்கன் காப்பாற்றி கொண்டு வந்து புகலிடம் கேட்க வேண்டும். நல்லது பசுபதி, இரவு முதல் யாமத்திற்கு பிறகு நம்முடைய அந்தரங்க மாளிகைக்கு அவர்களை அழைத்து வா. ஆனால் கவனமாகவும் இரகசியமாகவும் அழைத்து வா. ஒரு நிறைவான பெருமூச்சுடன் நிம்மதியாக பணிந்து விடைபெற்றான் பசுபதி. இரவில் முதல் யாமம். ஏற்பாட்டின்படி காளிங்கனும் தியாகவல்லியும் இரகசியமாக வருகை தந்தனர். வெளியில் காவல் பலமாக இருந்தது. ஆலோசனைக்கு உரிய அந்தரங்க மாளிகையின் ஓய்வு அறையில் அன்னத்தூளிகை மஞ்சத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தாள் திருமேனி. எதிரே இரு இருக்கைகளில் காளிங்கனும் தியாகவல்லியும் இருவேறு கோணங்களில் எண்ணங்களை புரட்டியும் புனலாட்டியும் காணப்பட்டனர். தியாகவல்லியின் கண்கள் திருமேனியை அபிஷேகிக்கின்றன. ஓ, இவள்தான் பாண்டியகுமாரி திருமேனியா? அந்த நீண்ட சிகை அலங்காரத்தின் உச்சியில் மீன் வடிவம் வைரங்களாக ஒளி பெற்றது. கொட்டி கிடக்கும் பேரழகுகள் அனைத்தையும் கொண்டு வந்து பட்டியல் போடாது அவளது பாதங்களில் நிவேதனம் செய்தது போல் ஒரு சௌந்தரிய தோற்றம். தமிழ்ச்சங்க தலைவியாக இவள் எதிர்காலத்தில் அமரப்போவதால் தமிழ் காப்பியங்களுக்கு மீறிய இலக்கணம் பெறலாத பேரழகை நான்முகன் படைத்து விட்டானோ? முதற் சங்க தலைவியாக மீனாட்சி தேவி இருந்தாள். இப்பொழுது 3வது சங்க தலைவியாக இவள் வீட்டிருக்கப் போகிறாள் என்பதற்காக அந்த அங்கேயர்கண்ணியே அவதாரம் கொண்டு விட்டாளோ? எண்ணி எண்ணி வைக்கிறாள். எழிலரசுகளுக்கே பொறாமையான பூம்பாவை தியாகவல்லி. ஆ, வேங்கை மார்பன், என் பொருட்டு எவ்வளவு தன்மையாக மழிமொழி பகிர்ந்திருக்கிறாய். உன்னைப் போலவே அழகாக இருக்கிறாள் என்று சொன்னதை அவள் நினைத்து பார்க்கிறாள். தமிழைப் போல அழகாக இருக்கிறாள் என்றல்லவா என்னிடம் சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் என்ன தியாகவல்லி, பெயரை கேட்டேன், சொன்னாய். அண்ணன் பெயரையும் அறிமுகம் செய்தாய். பிறகு நீயாக சொல்ல வேண்டியதை சொல்வாய் என்று எதிர்பார்த்தேன். ஏன் மௌனமாகிவிட்டாய்? திருமேனி ஆகிவிட்டேன். என்னது, சிலை ஆகிவிட்டேன். திருமேனியின் யாழ்னாவில் சிரிப்பு நாதம் மெல்லியதாக சுருதி கூட்டுகிறது. காரியங்களை அந்த விழிவாசல்கள் கவனிக்கின்றன. காளிங்கரே, பசுபதி ஓரளவு சொன்னான். என் பொருட்டு உங்களது நிலை உட்பாதத்துக்குரியதாகிறது. வருத்தமாக இருக்கிறது. உங்கள் மீது நாங்கள் எந்த தவறும் கூறவில்லை இளவரசி. அவ்வாறு ஆனால் நான் இங்கு வந்தே இருக்க மாட்டோம். நீங்கள் கேள்விப்பட்டதும் சொன்னதும் நியாயம்தானே? உங்கள் நிலையில் யார் இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவர். ஆனால் உங்கள் மகோன்னதமான நிலையை பார்க்கின்ற பொழுது வேங்கை மார்பனை விரட்டி எடுத்தது சத்திய நியாயம். ஆனால் அந்த அடிப்பட்ட வேங்கை காணப்பட்ட மார்பு ஆத்திரத்துடன் திரும்பியதும் நீ இருந்தால்தான் இந்த ஏமாற்ற நிலை. உன்னை சிறை வைத்து இதோ பார் பாண்டியகுமாரி, நீ நினைத்தது போலியவள் என்னுடைய சிருங்காரத்துக்கு உரியவள் அல்ல, சிறைக்கு உரியவள் என்று கூறி நிரூபித்து விட்டால் பாண்டியகுமாரி என் அரியணையை அழகு செய்வாள் என்று கொக்கரித்ததை நாங்கள் அல்லவா அனுபவித்தோம். செல்வாக்கு என்னிடம் இருந்தால் எப்படியோ இரகசிய வழி மூலம் வெளிவந்து தப்பி ஓடினோம். அரச மரபு கூறியவளா அவன்? நாகரிகமற்றவன். காளிங்கரே, அவர் அரசர். விகுதி போட்டு பேசுவது நாகரிகமா என்று யோசியுங்கள். எங்கள் மாமன் மகன் சிறு வயது முதல் பழகியவன். ஆனாலும் அரசர். பகைவனாகிவிட்ட பிறகு மரியாதை மட்டும் எப்படி நட்பு கொள்ளும் மீனவச் செல்வி? மேலும் எங்கள் தங்கையின் சாகசம் புரிந்து சல்லாபித்து பிறகு பெரிய இடத்து உறவு தேவை என்று மதுரையை நாடி தூது வந்திருப்பானா அவன்? தூது முறிந்தவுடன் சினம் கண்டு இவளை சிறையில் வைக்க முயன்றிருப்பானா? ராட்சசத்தனமாக இருக்கின்றதே. அவனே ஒரு ராட்சசந்தானே. இல்லை என்றால் வேங்கைகளுடன் பழக முடியுமா? நல்லது, உங்கள் திட்டம் என்ன? என் தங்கைக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைத்து கொடுங்கள். நன்றி உள்ளவனாக இருப்பேன். எந்த வழியில்?
வேங்கை என்னை ஆட காணப்பேறி எல்லாரினில் என் தங்கை அமர வேண்டும். அதற்காக என் வீரத்தை காலம் முழுவதும் மதுரைக்கு காணிக்கையாக்குவேன். விழியாய் விரித்த தியாகவல்லியின் நெஞ்சுக்குள் குளவி கூடு கட்டி கொட்டுகின்றது. எந்த வேங்கை மார்பனை குறித்து 4 நல்ல சொற்களை சொல்ல வந்தாலோ அவற்றுக்கு குந்தகம் விளைவித்து விட்டாரே இந்த அண்ணன். சல்லாபித்து என்ற வார்த்தையை சொல்லலாமா? எவ்வளவு அருமையானது, அசூசையான வார்த்தை அது. இந்த வார்த்தை உண்மையிலேயே திருமேனியின் நெஞ்சை தீச்சுனை ஆக்கிவிட்டது. அவ்வளவு கேவலமானவனா வேங்கை மார்பன்? என்ன யோசிக்கிறீர்கள் இளவரசியே? ஒன்றுமில்லை, காணப்பேர் என்ற பெயரை விட வேங்கை வனம் நன்றாக இருக்கிறதே என்று யோசித்தேன். அந்த பெயரை கொடுத்தவளே தான். வேங்கை என்ற பெயர் கொண்டவன் வேங்கைகளுடன் விளையாடி வாழ்வதாலும் வேங்கை வீரம் கொண்டதாலும் அந்த பெயர் பொருத்தமாகி மக்கள் வரையில் வழக்கத்துக்கு வந்துவிட்டது. அவனது தனி மாளிகைக்கும் உய்யவனம் மட்டும்தான் அரண்மனையை பொறுத்த மட்டில் வேங்கை வனம். வேங்கை மார்பன் வேங்கையனைய வீரர் என்று நீங்களே ஒப்புக்கொள்ளுகிறீர்கள். அதில் சந்தேகமே இல்லை. அந்த வீரத்துக்கு பயந்துதானே உங்களுடைய உதவியை நாடி வந்திருக்கிறேன். இல்லை என்றால் நானே ஊதிவிட மாட்டேனா? இந்த மறுமொழி அவனை நம்பும்படி செய்துவிட்டது. அது ஏன் என் நினைவு வந்தது உங்களுக்கு? பகையாகியதாலா? அதுவல்ல மூல காரணம். உங்களை அவன் கடத்தவும் செய்யலாம். குலப்பெருமையை காப்பதற்காக முன்வந்தேன். அந்த நேரத்தில் குலப்பெருமை அழிந்து காணப்படும் என் தங்கைக்கு வாழ்வு தந்து குலத்தை நிலைநாட்டவும் வந்தேன். மெச்சுகின்றேன் உங்கள் நோக்கத்தை. என்னை கடத்துவது அவ்வளவு எளிதில் முடிகின்ற காரியமா? ராட்சசன் வீரத்தில் 10 வேங்கை பலமிக்கவன், நரி குணம் படைத்தவன். அவனை நான் அறிவேன். திருமேனி வியந்தாள். அவளது பொன்மேனி வியர்த்தது. நல்லது காளிங்கரே, நாளை என் தந்தையிடம் கூறி ஆவண செய்கின்றேன். திருமேனியின் நாவு முற்றுப்பெற்ற அடுத்த கணம் அதுவரை துடித்திருந்த புதிய நாவு தொடர வெளிப்பட்டது. உங்களை மட்டும் எதை வைத்து நம்பள சொல்லுகிறீர்கள்? இதுவும் பாண்டியகுமாரியை கடத்த வேங்கை மார்பன் செய்த சூழ்ச்சியாக ஏன் இருக்கக்கூடாது? அப்பா விதிர்த்து எழுந்து கொண்டாள் திருமேனி. பாண்டிய குலத்திலகம் உத்திரப்பெருவெழுதி பாண்டியன் மாமன்னரா? அதிர்ந்து எழுந்து கொண்டனர் காளிங்கனும் தியாகவல்லியும். இதுவரை மாமன்னர் எங்கோ நின்று ஒற்றறிந்து கொண்டிருந்தாரோ? திருமேனி நிலைமையை பூர்த்தி செய்கிறாள். அப்பா, இவர்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லை. எதை வைத்து கூறுகின்றாய் மகளே? முதலாவதாக, இந்த கடத்தலுக்கு ஒரு சேனாதிபதியை அனுப்ப தேவையில்லை. இரண்டாவதாக, அவ்வாறான ஒரு சேனாதிபதி தன் உடற்பிறந்த தங்கையின் இழிந்த நிலையை கூறி இதை சாதிக்க முன்வர நாணப்படுவார். மூன்றாவதாக, நட்புடன் கூடிய உரிய முறையில் இருக்கும் அரசனை குறித்து உதவாத வார்த்தைகளால் இப்படி கடுஞ்சொற்களால் விமர்சனம் செய்ய கூசும். நான்காவதாக, தங்கையின் எதிர்கால வாழ்வு என்று கூறி உடன் பிறந்த தங்கையே அழைத்து வந்திருக்க முடியாது. ஒரு போலியையே அழைத்து வந்திருப்பார். ஐந்தாவதாக, கடத்த வந்தவர்கள் கடத்த இருப்பதாக கோடிட்டு பேச மாட்டார்கள். போதுமாப்பா? காளிங்கனின் நெஞ்சில் சற்றே தேன் சொட்டியது. தியாகவல்லியின் நெஞ்சிலோ எப்பொழுதோ தேள் கொட்டிவிட்டது. திருமேனி, நீ பசுபதியை அனுப்பியதால் வந்த தீவினை இது. இல்லை, நல்வினை. சற்றே தலையை அண்ணாத்தி கண்களை மூடுகிறார் பாண்டிய மன்னர் உக்கிரப்பெருவெழுதி. இன்னமும் அவரது நெஞ்சில் வேங்கை மார்பன் குடிகொண்டிருந்தான். மகளை தாரமாக்கவே அந்த மனம் துடித்தது. என்னவோ நடக்கப் போகிறது, அதையும் தான் பார்ப்போமே. அப்பா ஏதோ சிந்திக்கிறார். மௌனமாக கவனிக்கின்றாள் திருமேனி. உத்திரப்பெருவெழுதி பாண்டிய மாமன்னர் நாவை அசைத்து, திருமேனி, உன்னை வேங்கை மார்பன் கடத்தவும் செய்யலாம் என்று காளிங்கன் சொன்னானல்லவா? எனவே காளிங்கனையே உனக்கு மெய்காப்பாளனாக நான் ராஜசபையில் பிரகடனம் செய்வேன். காளிங்கா, நீங்கள் போகலாம். நாளை உனக்கான வசதிகளை அமைச்சர் கவனிப்பார். மாமன்னர் உக்கிரப்பெருவெழுதி பாண்டியர் எழுந்து கொண்டார். தொடர்ந்து திருமேனியின் குரல் கலீர் என்று ஒலித்தது. தியாகவல்லி எனக்கு துணையாக இருக்கட்டும். காளிங்கர், நீங்கள் போகலாம். காளிங்கன் முன்னே வடங்கி விடைபெற்று சென்று விட்டான். சற்று நேரம் வரை தியாகவல்லியை கவனித்த உக்கிரப்பெருவெழுதி பாண்டிய மாமன்னர் என்ன நினைத்தாரோ ஒன்றையும் கேட்டுக்கொள்ளாமல் வெளியேறிவிட்டார். தியாகவல்லி சிந்திக்கின்றாள். தனிமையில் வாய்ப்பு கிடைத்து என்ன பயன்? என்ன சொல்ல முடியும்? முன்னுக்கு பின் முரணாகாதா? தியாகவல்லி, உன்னை எனக்கு மிகவும் பிடிக்கிறது என்றாள் திருமேனி. குரலில் ஒரு புதிய ஓசை சிந்தியதை தியாகவல்லி அறிய நியாயமில்லை. மகிழ்ச்சி இளவரசி, அழகில் நீ என்னை விட நன்றாக இருக்கின்றாய். பொய்யா?
வேங்கை மார்பிடம் நீங்கள் பொய் 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 என்று மும்முறை அலறினீர்களாம். நான் ஒரு முறைதான் அமைதியாகச் சொன்னேன். ஆ சந்தர்ப்பமே, நீ வாழ்க வாழ்க. நான் சொன்னது பொய்யா தியாகவல்லி? பின் உங்களை பார்த்துவிட்டு திரும்பிய வேங்கை மார்பரை நோக்கி நான் கேட்டேன், பாண்டியகுமாரி எப்படி இருக்கிறார்கள் என்று. என்ன சொன்னார் அதற்கு? திருமேனியின் குரலில் சற்றே கடுமை. தியாகவல்லி சொன்னாள், தமிழைப் போல் இனிக்கிறாள் என்றார். இதனை நான் நேரில் காண்கிறேன். என்னை பார்த்த நீங்கள் அழகி என்பதா? பொய்யல்லவா? சந்தர்ப்பம் அவளை வாழ்த்தி ஒரு பொய்யை கூறுவதற்கு இடமளித்தது. அந்த பொய் திருமேனியை திக்கச் செய்யாவிட்டாலும் திணறத்தான் செய்து வைத்தது. வேறென்ன சொன்னார்? ஓ, புரிகிறது. திருமேனியின் மனச்சுனையில் அருவி யோசை மெலிதாக கேட்கின்றது. வேறு என்ன சொன்னார்? சொல்ல முடிந்தது. அந்த கணமே பழக்கமில்லாத யவனத்தேரலை மாந்தத் தொடங்கிவிட்டார். இன்னமும் மறந்தபாடில்லை. அந்த அளவுக்கு பைத்தியமாக்கி போய்விட்டார். அப்படியானவர் உன்மீது கொண்ட ஆசை சல்லாபித்த சல்லாபங்கள் யாவும் பொய்யில்லையா? இப்பொழுது தியாகவல்லியால் சந்தர்ப்பத்தை வாழ்த்த முடியவில்லை. தலையை குனிந்து கொண்டாள். ஏன் தலையை குனிந்து கொண்டாய் தியாகவல்லி? அது வேறு விஷயம், இது வேறு விஷயம். அது அவ்வளவே கூறி நிறுத்திவிட்டாள். குனிந்த தலையை நிமிரவே இல்லை. ஏதோ வேங்கை மார்புடை பற்றிய பேச்சு தியாகவல்லியை காயப்படுத்துவதாக நினைத்த திருமேனி வேறு திசையில் தன் பேச்சை திருப்பினாள். அது தியாகவல்லிக்கு அறத்துன்பமாக இருந்தது. கிடைத்த சந்தர்ப்பத்தை முழுக்கவும் பயன்படுத்த முடியாதபடி செய்துவிட்ட அண்ணன் மீது ஆத்திரமாக வந்தது. தப்பித்து கொள்ளவும் அவனை சபிக்கவும் செய்தாள். இவரால் மேலும் என்னென்ன விபரீதங்கள் முளைத்து இலை விரிக்குமோ என்று அஞ்சினாள். அதே நேரத்தில் காணப்பேரையிலுக்கு ஏற்பட போகும் விபத்தை குறித்து கவனமாக இருக்க ஆயத்தமானாள். இரவு உண்டு முடித்ததும் திருமேனியும் தியாகவல்லியும் படுக்கைக்கு சென்றனர். மறுநாள் அவர்களுக்குள்ளே வீடு வசதிகள் ஏற்பாடாயின. அரண்மனையை ஒட்டி வீடு தரவில்லையே என்கின்ற ஆதங்கம் தியாகவல்லிக்கு. அவ்வாறு அமைந்துவிட்டதில் ஆனந்தம் காளிங்கனுக்கு. பாண்டிய இளவரசி திருமேனியின் அந்தரங்க மெய்காப்பாளனாக காளிங்கன் நியமிக்கப்பட்டு விட்டான் என்கின்ற பிரகடனம் வேங்கை வனத்து செவிகளில் ரகசியமாக மோதியது. காளிங்கன் மூலாதாரத்திலேயே சென்று அமர்ந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கொண்டான் காணப்பேர் வேந்தன் வேங்கை மார்பன். அது அவனது ஜீவாதாரத்தையே பறிக்கப் போகிறது என்பதை அப்போதைக்கு அவன் அறிய நியாயமில்லை. தியாகவல்லி மட்டும் வாரம் 2 முறை அல்லது 3 முறை அரண்மனைக்கு சென்று திரும்புவாள். தினமும் திருமேனியை சந்திக்க ஆசைதான். ஆனால் என்ன செய்வது? பேச என்ன இருக்கிறது? அண்ணனால் என்ன திசை திருப்பம் நிகழுமோ என்கின்ற அச்சம் வேறு மனதை குடைகிறது. நேற்று நடந்த விவாதம் காரசாரமான விவாதம்தான். அதில் விவாதத்துக்கு இடையில் இந்த வார்ப்படத்தை காட்டிக் கொடுத்து சிலை செய்ய போகிற உண்மையை மாமன்னரிடம் எடுத்து கூறி வம்புக்கு இழுத்து போர் முரசம் கொட்டச் செய்ய போகிறேன் என்கின்றான் காளிங்கன். தியாகவல்லியோ கோபத்தின் உச்சியில் இருந்தாள். அவள் வெடித்த எரிமலை சொற்கள். அவ்வாறானால் தியாகவல்லி உங்கள் அருமை தங்கையாக இருக்க மாட்டாள், அசல் விரோதியாக மாறிவிடுவாள். கூண்டி புலியாக அடங்கி போனான் காளிங்கன். வார்ப்படத்துக்கான மெழுகுச் சிலை உருவாகிறது. தனது அன்பின் காரணமாக தியாகவல்லி அழைக்கிற இடத்துக்கு திருமேனி வருகை தந்தாள். கோயில், உய்யவனம், மலையடிவாரம். அங்கே சிற்பி சொன்னது போல் வந்திருந்து இளவரசியின் உருவத்தை மனத்துக்குள் ஆவாகனம் செய்து கொள்வான். மனத்தில் இருந்த உருவத்தை மெழுகுச் சிலையில் வடிப்பான். நல்ல பதத்துடன் திரட்டிய தேன்மெழுகு அவனது கற்பனைக்கெல்லாம் வளைந்து கொடுக்கும். உருவம் பூர்த்தியானதை கேள்விப்பட்டு அன்று இரவு ரகசியமாக தியாகவல்லியும் காளிங்கனையும் அழைத்தான் ஒற்றன் பசுபதி. மேற்கே நாகம் போல் நீண்டு நெளிந்திருந்த மலையடி வாரத்திற்கு செல்ல வேண்டும். உள்ளூர பயமும் இருந்தது. ஏன் செல்ல வேண்டும்? வார்ப்படம் செய்து அனுப்பிவிடுமாறு உத்தரவு படிக்கலாம் என்றாலோ சிலை நன்றாக இல்லாமல் போய்விட்டால் வாங்கி கட்டிக்கொள்ள வேண்டியவள் தியாகவல்லிதானே. நீ ஏன் முதலில் முழுமையாக பார்த்து வார்ப்படம் உருவாக்க உத்தரவிடவில்லை என்று வேங்கை மார்பன் எரிச்சலுறத் தொடங்கிவிட்டால் ஆகவே போயே தீர வேண்டிய நிர்பந்தத்துக்கு உரியவளாகிறாள் அவள். தியாகவல்லி, நீ மட்டும் போகலாமே, இருவரும் செல்வதால் ஏதேனும் வம்பு வந்தால் நான் இருந்தால் இங்கு சமாளித்து கொள்ளுவேன் என்றான் காளிங்கன். தியாகவல்லி தயங்கினாள். வேண்டாம், உங்களை விட்டு செல்ல எனக்கு பயமாக இருக்கிறது. அப்படி என்றால் நீ இங்கேயே இரு, நான் போய் கவனித்துக் கொள்கிறேன். அதுவும் வேண்டாம், இருவருமே அகப்பட்டு கொள்ளலாம் என்கின்றாயா?
அகப்பட்டுக் கொள்வோம் என்று நீங்கள் நினைப்பது தவறல்லவா? அப்படியே அகப்பட்டு கொண்டால் என்னால் நிலைமையை சமாளிக்க முடியும். புறப்படுங்கள். நான் வரவில்லை. ஏன்? நான் இப்போது இளவரசியின் அந்தரங்க மெய்காப்பாளன். அந்த பதவிக்கு துரோகம் செய்வது போல இருக்கிறது. நிச்சயமாக என்னால் வர முடியாது. துரோகத்தை பற்றி நீங்களா பேசுகிறீர்கள்? பரவாயில்லை, வரவேண்டாம். நானே சென்று திரும்புகின்றேன். ஏதேனும் இசகு பிசகு ஏற்பட்டு விட்டால் இதில் நீ என்னை நம்பப் போகிறாய்? புறப்படு. மனம் எவ்வளவோ பிழியத்தான் செய்தது. அவள் பசுபதியுடன் புறப்பட்டாள். ரதம் புறப்பட்டது. அவர்கள் கொண்டு வந்த ரதம். பசுபதி, ரதத்தை கூடுமான வரையில் மெல்ல செலுத்து, சத்தம் கூடாது. ரதம் எங்கெங்கோ குறுக்கு பாதைகளில் வளைந்து வளைந்து மலையடி வாரத்தை நெருங்கி கொண்டிருந்தது. வழியே நரிகளின் கூட்டம், மரங்களில் தோட்டங்களில் கோட்டான்களின் கூச்சல். தியாகவல்லியின் குடல் லேசாக நடுங்கியது. வேங்கை மார்பனுக்காக அவள் செய்கிற தியாகம் போல் அது இருந்தது. இளவேநீர் காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது. வானில் வளர்ப்பிறை நிலவு அவளது தியாக நெஞ்சை கண்டு வாழ்த்து கூறி ஒளி சிந்துகின்றது. பின்னால் ஏதோ சத்தம் வருவது போல் பிரமை. அடிக்கடி திரும்பி பார்த்து கொள்ளுகிறாள். ரதத்தின் சத்தம் அப்படி எதிரொலிக்கிறது என்பது அவளுக்கு புரிபடவில்லை. ரதம் மலையடிவாரத்தை நெருங்கி நிற்கின்றது. 4 கனத்த தீப்பந்தங்கள் போதுமான பிரகாசத்துடன் எரிந்து கொண்டிருக்கின்றன. தியாகவல்லியை கண்ட சிற்பி வணங்கி வரவேற்கிறார். துணை சிற்பிகள் தொலைவில் நிற்கின்றனர். நடுவில் தேன்மெழுகு மேனியில் தேனழகு திருமேனியன் மேன்மை கண்ட உருவத்துடன் தரையில் படுத்திருக்கிறாள். தியாகவல்லியின் மனம் துடிக்கிறது. சிநேகிதத்தை பழகிவிட்டாளே அவள். இருந்தாலும் சிலாரூபம்தானே. திருப்தியா இளவரசியாரே? கேட்கிறார் சிற்பி. இளவரசியா? வேங்கைவனத்து இளவரசிதானே நீங்கள்? தியாகவல்லி முருவளித்து கொண்டே நாவை அசைக்கின்றாள். தலையை அசைத்து, பரம திருப்தி சிற்பியாரே, அசல் திருமேனி. நான் கூட என் சிநேகிதி தரையில் படுத்து கொண்டிருக்கின்றாளே என்று முதலில் வருத்தப்பட்டேன். அப்படி ஒரு தத்ரூபம் எப்படி வார்ப்பிட முடியும்? எப்பொழுது முடியும்? 1 வாரத்தில் இந்த மெழுகுச் சிலை மீது மண் சுதை பூசியும் அப்பியும் ஒரு தூண் உருளைக்கு செய்ய வேண்டும். பொன்னை உருக்கி ஊற்றுகின்ற பொழுது கவனம் பாயாமல் அச்சமாக பாய ஆவண செய்து துவாரங்கள் உண்டு பண்ண வேண்டும். நிழலில் காய வேண்டும். பின் சூளையிலிட்டு உள்ளிருக்கும் மெழுகு உருகி வெளிவர வேண்டும். அதன் பிறகுதான் எடுத்துச் செல்ல வேண்டும். அந்த உருவம் அப்படியே உருகி வெளியில் வந்து விடுமா? ஆமாம். அப்போதுதான் அந்த இடத்தில் பொன் அச்சமாக பாய்ந்து நிரப்பும். அவளது கண்கள் கலங்கிவிட்டன. உருவம் தீயில் உருகி கரையுமாமே. அந்த அளவுக்கு பழகிவிட்டாள். சிற்பியாரே, நீங்களும் தானே செல்கிறீர்கள்? நானும் எனது சீடர்களும் சென்று உருக்கி வார்த்தெடுத்த சிலையை எடுத்து பின் பிசிறு செதுக்கி மெருகேற்றி ஒப்படைக்க வேண்டும். பலே, நல்ல சன்மானம் வழங்கச் சொல்லுகின்றேன். காலம் முழுவதும் உட்கார்ந்தே சாப்பிடுகின்ற அளவுக்கு வழங்கச் சொல்லுகின்றேன். நான் புறப்படலாமல்லவா? உள்ளூர பதைப்பு. எந்த நேரத்திலும் அண்ணன் என்ன செய்து விடுவானோ? தன்னுடன் வந்த 5 ஒற்றர்களும் அங்குதான் இருந்தனர். ஒருவனை சமிக்கை மூலம் அருகில் அழைத்து தனித்து நடந்தாள். சிறிது தூரம் சென்றதும் அவனிடம் மெல்லச் சொன்னாள், கவனமாக செய்து முடியுங்கள். வார்ப்படம் காணப்பேரையில் நோக்கி செல்கின்ற பொழுது உன்னுடன் ஒருவனை மட்டும் அழைத்துச் செல். ஏனைய 3 என் வீட்டைச் சுற்றி வட்டமிட்டு கொண்டிருக்க வேண்டும். வார்ப்படம் அங்கே சேர்ந்த விஷயத்தை ஒருவன் விரைந்து வந்து என்னிடம் சொல்ல வேண்டும். மற்றவன் சிலை உருவானதும் அதன் விவரத்தை வந்து சொல்ல வேண்டும் என்று கூறியவள் சற்றே நிதானித்து, எல்லாமே நன்மையில் முடியும் என்றளவில் மட்டும் சில செய்திகளை சொன்னாள். ஏதாவது வேந்தர் செய்து சொன்னால் இரகசியமாக வந்து சொல்ல வேண்டும் என்றும் எச்சரித்தாள். அவனும் பணிந்து ஏற்கின்றான். சிற்பியை நாடி வந்த தியாகவல்லி உத்தரவு பெற்று புறப்பட ஆயத்தமாகிறாள். இளவரசி, எப்படியோ இந்த இரவில் வந்துவிட்டீர்கள். இதே இரவை மீண்டும் பிழிக்கச் செய்து புறப்படுவானேன். அதோ இருக்கும் குடில் கூரை வேய்ந்ததானாலும் வசதி மிக்கது. தங்கி இருந்துவிட்டு கருக்கலில் புறப்படுவது நல்லதென்று நினைக்கின்றேன். சிற்பியார் என்னமோ நல்ல மனதுடன் தான் அப்படி சொன்னார். பசுபதியும் அதுவே உசிதமென்று ஆதரித்தான். ஆனால் தியாகவல்லி அண்ணனை எண்ணி அலமுறுகிறாள். ஏதேனும் நிகழுமானால் தன் உயிர் போவது குறித்து அவள் கவலைப்பட போவதில்லை.
வார்ப்படம் ஒழுங்காக பின்னமின்றி வேங்கைவனம் நோக்கி செல்ல வேண்டுமே என்று பிரார்த்தனை செய்தாள். இந்த சிலையில் அல்லவா வேங்கை மார்பனுடைய ஜீவனே இருக்கிறது. அண்ணன் ஏதும் அவந்தரை செய்துவிடக்கூடாதே. என்ன இளவரசி யோசிக்கிறீர்கள் என்றார் சிற்பி. ஒன்றுமில்லை, தங்கி இருந்து கருக்கலிலேயே புறப்படுகின்றேன். தியாகவல்லி தங்குவதற்கான ஆயத்தங்கள் உடனடியாக நடைபெற்றன. உள்ளே கயிற்றுக்கட்டிலானாலும் படுக்க சுகமாகவே இருந்தது. குடலை புரட்டி கொண்டு வந்து மூடிக்கொண்டு படுத்து கொண்டாள். வெளியில் உடன் வந்த துணைவர்கள் விழிமேல் விழி இமை மூடாது வேல் தாங்கி காவல் புரிந்தனர். சிற்பியும் துணைவர்களும் மெழுகு சிலைக்கு மண்சுதை பூசுவதில் இறங்கிவிட்டனர். தியாகவல்லிக்கு தூக்கம் எங்கே வந்தது? கண்களை மூடி புரண்டு புரண்டு படிக்கின்றாள். அவளது நினைவுகள் இது மாதிரியான தனிமையில் வேங்கை மார்பனை எண்ணி எண்ணி என்ன செய்வாள்? அவளும் பெண்தானே. என்னதான் தியாக சிந்தனையுடன் புறப்பட்டு இருந்தாலும் ஆசாபாசங்களுமா அடுத்த பிறவி வரை அடம்பிடித்து கொண்டு சும்மா இருக்கும்? சில சமயம் அவள் கனவில் அவன் உறவாடுவதுண்டு. அதுவே ஒரு குற்றம் போல் அவன் விடிந்ததும் குற்றம் செய்வது யாரிடம் என்று தனக்குள் கேட்டு ஒரு நெட்டு முறித்து பெருமூச்சு விட்டு ஒரு தன்னிறைவை காண்பாள். இப்பொழுதும் அந்த நிறைவை நினைத்து பார்க்கிறாள். உதடுகளை நாவால் நீவி ஈரப்படுத்தி கொள்ளுகின்றாள். இதயச் சுனையில் சன்னமான நீரருவி சுரந்தும் தம்பூரின் நாதம் போல சுனாதமாக அது கேட்கின்றது. கொக்கரக்கோ எங்கோ விழிசெய்வல் குரல் கொடுக்கிறது. அந்த குரலை தொடர்ந்து குளம்படி சத்தம். அது மெல்ல மெல்ல அதிகரித்து தன்னை நாடி வருவது போல கேட்கின்றது. மிக அருகில் கேட்கிறது. வேகச் சுழிப்புடன் எழுந்த தியாகவல்லி விரைந்து ஓடி வந்து படலை திறந்து எட்டி பார்க்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.